வணக்கம். இது தமிழங்கா செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் இன்று நிலநடுக்கம் பதிவு. இலங்கையின் தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம். ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க தொடர்பில் அரசாங்கம் கட்டாயம் நீதியை நிலைநாட்டும். கந்தரோடை விகாரையின் பெயர் பலகை அகற்றம். பி சாதனை படைத்தது கொழும்பு பங்குச்சந்தை. புகையிலை மற்றும் சிகரெட் பயன்பாட்டால் ஆண்டுதோறும் சுமார் 22,000 பேர் உயிரிழப்பு. கண்டி ஒடுதும்பர தேவகாந்திய பகுதியில் இன்று மாலை 5:05 மணியளவில் நிலநடுக்கம் ஒன்று பதிவாகியுள்ளது. புவிச்சரிதவியல் மற்றும் சுரங்க பணியகம் இந்த விடயத்தை உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த நில அதிர்வானது டிக்டர் அளவுகோலில் 2.2 மெக்னிடியூட்டாக உணரப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் பொதுமக்கள் இது தொடர்பில் அச்சப்பட வேண்டிய அவசியமில்லை என புவிச்சரிதவியல் மற்றும் சுரங்க பணியகம் அறிவுறுத்தியுள்ளது. இலங்கைக்கு தென்கிழக்காக வங்காள விரிகுடா கடற்பரப்பில் நிலை கொண்டுள்ள விருத்தியடைந்த தாளமுக்கம் தென்மேற்கு வங்காள விரிகுடா ஊடாக மேற்கு திசையாகவும் வடமேற்கு திசையாகவும் நகர்ந்து 2026 ஜனவரி 9ஆம் தேதி, அதாவது நாளை மாலை 5:30 மணிக்கும் இரவு 11:30 மணிக்கும் இடைப்பட்ட காலத்தில் ஹம்பாந்தோட்டை மற்றும் கல்முனை ஆகியவற்றுக்கிடையில் இலங்கையை கரையை ஊடர்த்து செல்வதற்கான சாத்தியம் உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க உள்ளிட்ட சிரச மற்றும் ரூபவாகினி கூட்டுத்தாபனங்களுக்கு நடத்திய தாக்குதல் தொடர்பில் அரசாங்கம் கட்டாயம் நீதியை நிலைநாட்டும் என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க நாடாளுமன்றில் தெரிவித்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க தொடர்பில் அரசாங்கத்தின் இரட்டை நிலைப்பாடு தொடர்பாக கருத்து வெளியிட்டமைக்கு பதில் கூறும் வகையில் இவ்வாறு தெரிவித்தார். மலைகாமம் தெற்கு பிரதேச சபையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்துக்கு அமைய கந்தரோடை விகாரை என்று பொறிக்கப்பட்ட பெயர் பலகை இன்றைய தினம் அகற்றப்பட்டுள்ளது. இந்த இடத்தை கந்தரோடை தொல்லியல் ஆய்வு மையம் என்று அடையாளப்படுத்துவதே மிகவும் பொருத்தமானது என சபையில் எடுக்கப்பட்ட முடிவுக்கு அமைய இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அகற்றப்பட்ட பெயர் பலகை காணப்பட்டு அதே இடத்தில் ஒல்லாந்தர் காலத்தில் அமைக்கப்பட்ட சந்தை கட்டட தொகுதியின் வரலாற்று சிறப்பம்சங்களை விவரிக்கும் வகையிலான புதிய கல்வெட்டு பெயர் பலகை ஒன்று மும்மொழிகளிலும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. எதிர்கால சந்ததிக்கு சரியான வரலாற்றை கொண்டு செல்லும் நோக்கத்தில் இந்த புதிய பெயர் பலகை காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கொழும்பு பங்குச்சந்தையின் இன்றைய வர்த்தக நாளின் சந்தை மொத்த பொருள்வானது 12.3 பில்லியன் ரூபாவாக பதிவாகியுள்ளது. அதற்கமைய கொழும்பு பங்குச்சந்தையின் அனைத்து பங்கு விலைச்சுட்டன் நேற்றைய நாளுடன் ஒப்பிடும்போது 233.28 புள்ளிகள் அதிகரித்து 23,527.13 புள்ளிகளாக முடிவடைந்துள்ளது. இன்று S&P SL 20 சுட்டன் 94.18 புள்ளிகள் உயர்வடைந்து 6,458.3 புள்ளிகளாக பதிவாகியுள்ளது. பிரதமர் கரணி அமரசூரிய கண்டி மகாநாயக தேர்களை சந்தித்து கல்வி சீர்திருத்தம் தொடர்பில் விளக்கம் அளித்துள்ளார். அத்துடன் 6ஆம் ஆண்டுக்காக தயாரிக்கப்பட்ட முன்மாதிரி புத்தகம் ஒன்றில் தன்பாலின பாலியல் தொடர்பாளர்களை தேடும் இணையதளத்தின் பெயரொன்று அச்சிடப்பட்டிருந்தமை தொடர்பில் விளக்கம் கூறியுள்ளார். அஸ்கிரிய மகாவிகாரையின் வணக்கத்துக்குரிய வரகாக்கொட ஸ்ரீ ஞானரத்ன தேர்வை இன்று சந்தித்து அவர் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டார். அதன் பின்னர் தரம் 6 ஆங்கில பாடப்புத்தகத்தில் முதல் பதிப்பில் வெளிவந்த பிரச்சினை தொடர்பில் உண்மையான விவரங்களையும் அவர் தெளிவுபடுத்தியிருந்தார். இலங்கையில் புகையிலை மற்றும் சிகரெட் பயன்பாட்டால் ஆண்டு முழுவதும் சுமார் 22,000 பேர் உயிரிழப்பதாக மது மற்றும் போதைப்பொருள் தகவல் மையம் தெரிவிக்கின்றது. நாட்டில் ஏற்படும் மொத்த மரணங்களில் 83% தொற்றா நோய்களால் ஏற்படுவதாகவும் அவற்றுக்கு முக்கிய காரணங்களில் ஒன்று புகையிலை பயன்பாடு உள்ளதாகவும் கூறப்படுகிறது. அம்பாறை, மட்டக்களப்பு, பொலனறுவை, அனுராதபுரம், திருகோணமலை, வவுனியா மற்றும் யாழ்ப்பாணம் ஆகிய மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவிக்கிறது. எனவே தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் அந்த திணைக்களம் அறிவுறுத்தல் விடுத்துள்ளது. மது அருந்திவிட்டு வாகனம் செலுத்தும் சாரதிகள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார். இதுவரை சட்ட நடவடிக்கை எடுக்க முடியாத பிற போதைப் பொருட்களை உட்கொண்டு வாகனம் செலுத்தும் சாரதிகளுக்கு எதிராக இன்று முதல் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார்.